முதல் செய்தியாக வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருக்கக்கூடிய ரங்காபுரம் அப்படிங்கிற ஊரு, அதுல மூளைக்கொல்லைங்கிற பகுதி இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி. சுமார் 1 ஏக்கர் நிலத்தை வேலூர் கார்பரேஷன் நகராட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா கபர்ஸ்தான் அமைப்பதற்காக கொடுத்திருக்காங்க. இது அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த அரசாங்கத்துக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். அடிப்படையில் நீங்களும் ஒரு டெல்டா பகுதி கிராமத்தான், அதனால நீங்கள் ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தோணியில் பள்ளிக்கூடம் போனான் ஒரு பையன். அதில் ஒரு குரங்காட்டி வந்தார், பாம்பாட்டி இருந்தார். அந்த பையன் ரொம்ப விஷமக்காரன். அவன் ஈர்குச்சி எடுத்து இந்த குரங்கோட பெட்டக்ஸில் குத்திட்டான். அந்த குரங்கு பாஞ்சு போய் பாம்பு குட்டி மேலே விழுந்து பாம்பு வெளியில் சீரினதில் அந்த தோணியை தண்ணியில் மூழ்கி போச்சு அப்படின்னு இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தமிழ்நாடு அரசும் ஒரு சாடிஸ்டிக்கல் பிளஷரில் உள்ள அந்த குரங்கு அந்த பெட்டக்ஸில் குச்சி எடுத்து குத்தினவனுக்கும் அவனாத விளையாட்டு பையன். இவங்க ஒரு விபரீதமான வில்லங்க எண்ணம் பிடித்த ஒரு சீழ் மனம் பிடித்த ஆட்சி. இந்த ஆட்சி இது வாழும் அவுரங்கசீப்போட ஆட்சி. ஜிசியா வரி தான் நம்மளுக்கு போடல. நீ ஏன் இந்துவா இருக்க, நீ பேசாம நம்ம கோயிலுக்கெல்லாம் போவாத, நுனியை நறுக்கிக்கிட்டு போ, மசூதிக்கு போ, இல்லைன்னா நீ ஞானஸ்நானம் பெற்று சர்ச்சுக்கு போ அப்படின்னு அதை மட்டும்தான் அவங்க டைரக்டா சொல்ல. அவங்க பல்வேறு விதங்கள்ல பாருங்க, அதுல தீபத்தூண்ல விளக்கேற்றத்துலேருந்து, ஒரு தேர் ஓட்டத்துலேருந்து, ஒரு கும்பாபிஷேகத்திலேருந்து, ஒரு கோவிலோட நிலத்தை மீட்கிறதுலேருந்து பல்வேறு பிரச்சனைகளை நீங்க ஒரு இந்துவா வாழறதே உங்களுக்கு ஒரு கஷ்டங்கிற மாதிரி, ஒரு காஷ்மீர்ல எப்படி 50 வருஷம் முன்னாடி ஒரு சூழ்நிலை இருந்தோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முயற்சி செய்யறாங்க. இது பாக்குறவங்க கூட என்னடா இந்த இதுல ஒரே ஒரு விஷயத்துக்கு போய் இந்த மாதிரி நீ ஏன் பேசுறான் அப்படின்னா, இதே அரங்கத்துல போன மாசம் கரூர் பக்கத்துல ஒரு ஊர்ல, அந்த கரூர் பக்கத்துல 100% இந்துக்கள் இருக்கிற ஊரு, அந்த ஊர் பஞ்சாயத்து கூடி அந்த ஊர் லோக்கல் மக்கள் அனைவரும் கூடி இந்து முன்னணியை போய் தொடர்பு கொண்டு இந்து முன்னணி போராட்ட களத்துக்கு கலெக்டரை பார்த்து, எங்க யாருமே இல்லாததுக்கு எதுக்குங்க 2 ஏக்கர் கபரஸ்தான் ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை. ஈரோடு கிட்ட இதே மாதிரி ஒரு பிரச்சனை, திண்டுக்கல் கிட்ட ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க பாய் அப்பீஸ் பண்ணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஹஜ் இல்லம் 2-3 இருக்கும்போது இப்ப நங்கநல்லூர்ல ஒண்ணு ஆரம்பிக்கிறேன், கோயம்புத்தூர்ல ஒண்ணு ஆரம்பிக்க போறேன், சந்திரமண்டலத்தில் ஆரம்பிக்க போறேன், சூரிய மண்டலத்துல ஆரம்பிக்க போறேன். இது அவங்களுக்கு ஒரு பாய்களை அப்படியே குஷியாவே வச்சிருக்கணும், அவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும். பாய் கோச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஒட்டுமொத்த ஓட்டு வராது அப்படிங்கிற ஒரு அரசியல் சூழ்ச்சியில, ஒரு கேவலமான அரசியலை இந்த திமுக அரசு செய்யுது. அந்த ஒரு பையன் இருக்காம பாருங்க, ராமநாதபுரம் எம்பியா தான் சொல்றீங்க. ஆமா, ஏன்னா அவனுக்குலாம் மரியாதையை கொடுக்க கூடாதுங்க. ஒரு சமுதாயத்துல அண்டர்ஸ்ட் கிரியேட் பண்ண பாக்குறோம். அசைவம் சாப்பிட போன போது அவனை பரவாயில்ல நீ போ அப்படின்னு சிவன் கோயிலுக்கு, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு திருப்பரங்குன்றம் கீழே இருந்து மலைக்கு போகும்போது அவன் படியில உட்காந்து அசைவம் சாப்பிடலாம். ஆனா நம்முடைய காசி விஸ்வநாதர் கோவில்ல ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்துல பிறைக்குடியை ஏத்தினதை ஏன்டா ஏத்துறீங்க அப்படின்னு அண்ணன் எத்திராஜா போனா அவரை நாங்க கைது செய்வோம். இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு வன்மமான வக்கரமான சீர்மனம் பிடித்த ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி கொரோனா டயத்துல டிபி சத்திரம்னு இதுல இருக்கு, நம்மளுக்கு சென்னையிலேயே கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கு. கீழ்ப்பாக்கத்துக்கும் அண்ணா நகருக்கும் நடுப்புல இருக்கு. அந்த பகுதியில ஒரு டாக்டர் ஒருத்தர் இதுல செத்து போயிடுறாரு கோவிட்ல. அவரை கொண்டு போய் கல்லறையில புதைக்கிறாங்க. அந்த கல்லறைக்காரெல்லாம் சேர்ந்து என்ன சொல்றான், இவன் வேற சபை, எங்க சபையில ஏண்டா கொண்டு புதைச்சாங்கிறான். அவரு கொண்டு திரும்பிய இந்து இதுல புதைக்கலாங்கும் போதுதான் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வருது. ஒட்டு மொத்தத்துல இந்த திமுக அரசு ஒரு வன்மமான, அது நீங்க இஸ்லாம்ங்கிற பேர்ல நீங்க என்ன செய்யலாம், பாஷாக்கு நீங்க ஊர்வலம் நடத்தலாம், பழனி பாபாவை பாராட்டி நீங்க கூட்டம் நடத்தலாம், இது போட்டு ஃபத்வா போட்டு கொலை பண்ணுவேன்னு சொல்லி அதுல வீரகணேஷ் வீரசிவா 2 பேரை கொண்டுட்டாங்க. இன்னும் அவங்க கொலையில இருந்து தப்பிச்சது அர்ஜுன் சம்பத்து, மூகாம்பிகை மணி, ராமநாராயணன், இந்த மாதிரி இன்னொரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஃபத்வா போட்டு கொல்லுவேன் அப்படின்னு சொன்னா கொலையாரனுக்கு ஊர்வலம் நடத்தலாம். ஆனா நீங்க ஒரு இந்து முன்னணி கூட்டமோ பிஜேபி கூட்டமோ நடத்தக்கூடாது. நீங்க இந்த நாட்டை எவ்வளவு விமர்சிச்சீங்கன்னா, கேவலப்படுத்தினா நீங்க சோசியல் மீடியால எழுதலாம். நீங்க ரொம்ப கேவலமா இந்த நாடையே பிரிவினைவாதம்னு சொல்லி
டிவியில கூட திமுக உடைய நிர்வாகியை கூட அப்ப எங்களை பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு கூட சொல்லுவாரு. ஆனா முதல்வரோ திமுகவோ ஆளுங்கட்சியோ இது வரைக்கும் அதுக்கான பதிலே சொல்ல மாட்டாங்க. இல்ல அவர் பேசினதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவர் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு மழைப்பி கூட எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தேச விரோத, இந்து விரோத, இந்த பண்பாடு கலாச்சாரங்களை அழிக்கக்கூடிய நாசகார சக்தியாக இந்த திமுக இருக்கின்றது. இப்போ அதுவும் தேர்தல் வரக்கூடிய காலகட்டம், தமிழ்நாட்டில் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியா அதுவும் எலக்ட்ரல் விக்டரி பெறாம இருக்கலாம், ஆனா கருத்தியல் ரீதியா இங்க ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கருத்தியல் ரீதியாக வெற்றி பெற்றிருப்பதாக தான் பல அரசியல் நோக்கர்களும் கருதுறாங்க. ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, எங்க கட்சியில 90% இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னவர் நம்ம தமிழக முதல்வர் தான். அந்த அளவுக்கு இங்க கருத்தியல் ரீதியாக அதை முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவான், தங்கி பய கத்துறான்பா, அவனுக்கு தான்ப்பா இந்த கபரஸ்தானை கொடுக்காதேன்றான், அவன் தான் இங்க இது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்காதேன்றான். அந்த மாதிரிலாம் இல்லாம சாதாரண சராசரி மனிதர்கள், இது மாற்று மதத்திற்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இதுல வேலூர் பக்கத்துல ஒரு ஊர்ல பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் எம்எல்ஏ இளவழகன்கிறவரே பாலாத்துக்குள்ள இறங்கி போராட்டம் நடத்தி இந்த கோவிலே போயிடும் அப்படின்னாரு. கருத்தியல் ரீதியாக இது பாஜக மட்டும் இல்ல, RSS இந்து முன்னணி மட்டும் இல்ல, கருத்தியல் ரீதியாக பல்வேறு இயக்கங்களும் இப்ப இந்த பண்பாடு கலாச்சார தளத்துல இயங்க ஆரம்பிச்சது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நச்சு பாம்பு வாக்குச்சீட்டு என்ற ஒரு தடியை எடுத்து அடித்து விரட்டப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை.